2 சீட்டுக்காக ஏன் இவ்வளவு போராட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துல நீங்க இருக்கிறீங்க? இன்றைய தேர்தல் என்பது முற்றும் முழுவதுமாக பணத்தால் மட்டும்தான் நிர்ணயம் செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டிலையும் சரி, ஓவரால் இந்தியாவிலுமே சரி, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் நீடித்து போய் மக்கள் மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியிலும் செல்வாக்கு இழந்து இருப்பதற்கு என்ன காரணம்? பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய காலத்தின் தன்மைகளுக்கு ஏற்ப இளைய தலைமுறையோடு கம்யூனிகேட் பண்ணி அந்த கருத்தோட்டத்தையும் அந்த அப்டேட்டிங்கும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்கு வேண்டும். பாஜக அரசு இப்படியான ஒரு தொகுதி மறுசீரமைப்பை கொண்டு வர்றதுக்கு என்ன காரணம், அவசியம் இருக்கு? இப்ப ஒரு 3000 ஆண்டுகால பாரம்பரியத்தை கொண்ட தமிழ் மக்களுக்கென்று எவ்வளவு பேரை வச்சுக்கணும், என்ன செய்யணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுமே ஒழிய டெல்லியில் இருக்கிற மோடி கிடையாது. இதை மோடி செயல்படுத்துவாரேயானால் இந்தியாவில் 2வது சுதந்திர பெரும்போர் தொடங்கும். எம்ஜிஆர் நீங்க விஜயோட ஒப்பிட முடியாது. வந்தா டைரக்டா நான் வந்தா அந்த முதலமைச்சர் நாற்காலியில தான் உட்காருவேன். அதுக்கு எல்லாரும் என் பின்னாடி வாங்க. உட்கார்றதுக்கு இளைஞர்கள் எல்லாம் நீங்கள் பண்ணுங்க. அதுக்கு அவன் தப்பு பண்ணிட்டான், இவன் தப்பு பண்ணிட்டான், நீ தப்பு பண்ண மாட்டேங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்கு? அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப முக்கியமான தருணத்தில் இந்த நிகழ்ச்சியை ஏபிபி நாடு நடத்திட்டு இருக்கு. அதுவும் ஒரு முக்கியமான தலைவரோட நம்ம இப்போ பேச போகிறோம். மகேந்திரன் ஐயாவை பொறுத்த வரைக்கும் யார் எப்போது வேண்டுமானாலும் அணுகக்கூடிய ஒரு தலைவராக இருப்பார். அதுதான் ஒரு ரொம்ப எளிமையான ஒரு ஆள். அதே நேரத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கெஸ்ட்டுக்கு பத்திரிக்கையாளர் ஃபோன் பண்ணி நீங்கள் வரணும், உங்களுக்கு நான் கார் அனுப்புகிறேன் அப்படின்னு கேட்டால் கூட, வேணா நானே ட்ரெயினில் வந்துடுறேன், நான் இங்கே இடத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எளிமையான தலைவர். கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இன்று பல கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அப்படி இல்லை அப்படிங்கிறது பர்சனலாக நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் சிறு பிள்ளையிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப எளிமையான ஒரு தலைவர், விரைவில் எளிமையாக அணுகக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். அவரை இந்த நேரத்தில் நம்ம சந்திப்பதிலையும் அவர்கிட்ட பேசுறதுலையும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் சார். வணக்கம். பல்வேறு தேர்தல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் அரசியல் காலத்தில். இந்த சட்டமன்ற தேர்தல் உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? ஏன்னா புது முகங்கள் வந்திருக்காங்க தேர்தலுக்கு, புது கட்சிகள் வந்திருக்கு. அதே நேரத்தில் இளைஞர்கள் இந்த தேர்தலை எப்படி பார்க்குறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி பார்க்குது? குறிப்பாக நீங்கள் இந்த தேர்தல் களம் 2026 தேர்தல் களம் மாறி போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கு? இந்த தேர்தல் களம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை உருவாக்கி இருப்பதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு காலத்திலும் அது ஜனநாயக பூர்வமான வளர்ச்சியை பெற்றிருக்க வேண்டும். அந்த வளர்ச்சி ரொம்ப முக்கியம் தேர்தலில். அந்த மெச்சூரிட்டி ஆஃப் த டெமோக்ராட்டிக் சென்ஸ், ஒரு ஜனநாயக பண்பு என்பதை தேர்தல்கள் மேலும் மேலும் பெருக்க வேண்டும். ஆனால் இந்த தேர்தல் அந்த பண்பை குறைத்திருப்பதாக நான் கருதுகிறேன். குழப்பங்கள் கூடுதலாகிறது. இதெல்லாம் இன்றைய காலத்தினுடைய ஒரு தன்மையாகவும் மிகப்பெரிய பொறுப்புகள் அரசியல் கட்சிகளுக்கும் குடிமக்களுக்கும் இருக்கிறது என்பதாகத்தான் நான் உணர்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கம் அப்படிங்கிறது தேர்தல் அரசியலை கடந்து மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய, மக்களுக்கு நீதியை வழங்கக்கூடிய ஒரு இயக்கமாக இது வரைக்கும் இருந்துகிட்டு இருந்தது. இப்பவும் அப்படிதான் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தேவை இன்னமும் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கட்டாயம் இருக்கு. காரணம் கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பது மறுக்கப்பட்டவனுக்கு ஒன்றை கொண்டு போய் சேர்ப்பதுதான் கம்யூனிஸ்ட் இயக்கம். த டினைடு குரூப், மறுக்கப்பட்டவனுடைய வாழ்விலே ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்குவதும் அந்த மாற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய சுரண்டல் முறைகளை ஒழிப்பதும் தான் கம்யூனிசம். கம்யூனிசத்தினுடைய பேஸ் அதான். எலெக்ஷனில் போட்டியிடுறது, வெற்றி பெறுவது என்பது அல்ல. ஒரு சமூகம் என்பது த மேக்சிமைசிங் த ப்ராஃபிட்டுங்கிறாங்கல்ல, அதிகாரத்தை, லாபத்தை ரொம்ப கூடுதலாக பெருக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்களை எதிர்த்து அதுக்கு தேவையான மாற்றுக்கோள்களை உருவாக்கி அந்த லாபத்தை உழைக்கும் மக்கள் அனைவருக்கும் பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்பதுதான் கம்யூனிசத்தினுடைய அடிப்படை. அதனால கம்யூனிசத்தை தேர்தலோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கக்கூடாது. தேர்தலில் கம்யூனிஸ்டுகள் பங்கு பெறுகிறார்கள், அதோடு முடிந்து விடுவதில்லை. அது மக்களோடு சம்பந்தப்பட்டது. மக்கள் இயக்கம், அந்த மக்கள் இயக்கம் தான் கம்யூனிசத்தினுடைய அடிப்படை. அப்படி இருக்கும் பொழுது கூட்டணி கட்சிகளில் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி கட்சியில் சிபிஐ இருக்குது, சிபிஎம்மே இருக்கிறாங்க. இப்போ தேர்தல் அரசியலுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை, பெருசாக தொடர்பு கொடுத்தி பார்க்கக்கூடாது அப்படின்னா, ஒரு சீட் 2 சீட்டுக்காக ஏன் இவ்வளோ போராட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீங்க? இது ஜனநாயகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு நெருக்கடி என்பதாகத்தான் நான் கருதுகிறேன். நான் ரொம்ப வெளிப்படையாக உங்களோடு என்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைய தேர்தல் என்பது முற்றும் முழுவதுமாக பணத்தால் மட்டும்தான் நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறது,
பணத்தை வைத்துக்கொண்டு ஆதிக்கப்படுத்துவது, அப்படியே சட்டமன்றங்களில் ஜெயிச்சு வந்தாலும் கூட பணம் கொடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை விலக்கி வாங்கி ஒரு பொய்யான முறையில் வெற்றி பெறுவது, இது இந்த சிஸ்டத்தில் இருக்குது. இந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை கம்யூனிஸ்டுகளால் சந்திக்க முடியவில்லை. அதை நான் உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். அப்போ ஒரு குரல் கொடுப்பதற்கு ஒரு சில பேராவது அங்கே இருக்க வேண்டியிருக்கு. அதனால தான் அதை நாங்கள் எடுக்கிறோமே ஒழிய, இன்னைக்கு இருக்கிற சட்டமன்றங்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்றங்கள் மக்களுடைய அடிப்படை பிரச்சனையை தீர்க்க முடியும் என்ற நம்பிக்கை எந்த ஒரு உண்மையான கம்யூனிஸ்டுக்கும் இருக்க முடியாது. வெறும் ஒரு மாற்று திட்டத்தின் மூலமாகத்தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். இல்லாவிட்டால் நீங்கள் எல்லாருமே நாடகம் நடிக்கலாம். முதல்வர் நாடகம் மேலே இருக்கக்கூடிய பிரதம மந்திரியிலேருந்து எல்லாரும் இந்த சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி தே ஆர் டான்சிங், அதுக்காக ஒரு நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிஸ்டத்தை எப்படி மாற்றுறது, அந்த சிஸ்டத்தை மக்கள் எப்படி மாற்றி அமைப்பது, இந்த கேள்விக்கான விடையைத்தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எடுக்கணும். இப்போ எடுக்கிறதுல குறைபாடுகள் இருக்குது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இளைய தலைமுறை, அடுத்த தலைமுறை யோசித்து ஒரு சமத்துவ உலகத்தை காண விரும்புகின்ற சமூகம் அதை அடிப்படையாக எடுக்க வேண்டும் என்பதையும் என்னுடைய வேண்டுகோளாக நான் முன்வைக்கின்றேன். மத்தியிலையும் சரி மாநிலங்கள்லையும் சரி யார் ஆட்சியை பிடிக்கணும் அல்லது ஆட்சியை பிடிப்பதற்கு அளவுக்கான ஒரு அதிகாரமும் ஒரு செல்வாக்கும் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்கிட்ட இருந்துச்சு. ஆனால் இப்போ அது வந்து நீர்த்து போய், ஏன் தமிழ்நாட்டிலையும் சரி ஓவரால் இந்தியாவிலுமே சரி கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் நீர்த்து போய் மக்கள் மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியிலும் செல்வாக்கு இழந்து இருப்பதற்கு என்ன காரணம்? அது ஆக்சுவலாக அது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு குறைபாடாகத்தான் நான் கருதுகிறேன். அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, எம்எல் என்று நான் வேறுபடுத்தி பார்க்கவில்லை. பொதுவான கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அது ஒரு குறைபாடுடைய இயக்கம் என்றோ, அதனுடைய தலைவர்கள் ரொம்ப மோசமாயிட்டாங்களோ என்றோ, அல்லது அதனுடைய தியாகம் குறைந்திருக்கிறது என்றோ சொல்ல முடியாது. ஆனால் அதனுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அப்டேட் ஆகலை. இன்றைய காலத்தின் தன்மைகளுக்கு ஏற்ப இளைய தலைமுறையோடு கம்யூனிகேட் பண்ணி, இன்றைய சிஸ்டம் இல்லாத இன்றைய நாடாளுமன்ற தேர்தல் அல்லது சட்டமன்ற தேர்தலை தவிர்த்து மக்கள் போராட்டங்களை மிகப்பெரிய அளவிலே முன்னெடுக்கிற போது அதனால் பெரிய மாற்றத்தை செய்ய முடியும். அந்த கருத்தோட்டத்தையும் அந்த அப்டேட்டிங்கும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்கு வேண்டும். அதுதான் குறைபாடு என்பது நான் பதிலாக சொல்ல விரும்புகிறேன். இல்லை, அப்படியான குறைபாடு கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு வருவதற்கு யார் காரணம்? அதாவது இப்போ இருக்கக்கூடிய தலைவர்களா அல்லது ஏற்கனவே இருந்த தலைவர்கள் காரணமா? எப்படி தலைவர்கள் தானே அந்த முடிவுகள்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. அதாவது கம்யூனிஸ்ட் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் தலைவர்கள் முடிவு பண்ணுறதில்ல. அந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய கலெக்டிவ் டிசிஷன் அது அப்படிதான் முடிவாகுது. அதில் சில தவறுகள் ஏற்படுது. உலகம் முழுக்களும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே நாட்டில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி இன்னொரு நாடுகளில் இல்லை. ஒவ்வொரு நாடுகளின் தனித்தன்மைக்கேற்பதான் கொள்கைகளையும் லட்சியங்களையும் செயல்பாடுகளையும் கம்யூனிஸ்டுகள் உருவாக்குகிறார்கள். அதே போல் இந்திய பின்னணியில் மாற்றங்கள் வரணும். அந்த மாற்றங்களை நோக்கி ஒரு விவாதங்கள், அதாவது ஏதோ ஒரு ஆள் போடுற உத்தரவால் உலகத்தை மாற்றிட முடியாது. அதே போல் கம்யூனிஸ்ட் தலைவர் ஒருவர் போடுற உத்தரவால் கம்யூனிஸ்ட் கட்சியும் மாறாது, நாடு மாறாது. இப்போ நாட்டையும் மக்களையும் கட்சியையும் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு ப்ராசஸ் வேணும். அது ஒரு பெரிய முயற்சி, சாதாரண முயற்சி அல்ல. அந்த முயற்சிக்கான ஒரு பக்குவமும் ஒரு நிதானமும் புதிய தேவைகளையும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கண்டறிய வேண்டும். இதுதான் என்னுடைய கருத்து. இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு விவாதம் இப்போ கிளம்பியிருக்கு. அதாவது தொகுதி மறுசீரமைப்பு. இது கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தான் தெரிவிச்சுட்டு வராங்க. ஆனால் பாஜக, மத்திய பாஜக அரசு இப்படியான ஒரு தொகுதி மறுசீரமைப்பை கொண்டு வர்றதுக்கு என்ன காரணம், அவசியம் இருக்கு? இப்போ இது ஒரு மிக மிக மோசமான ஒரு நடவடிக்கை என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். வெள்ளைக்காரர்கள் வருவதற்கு முன்பு, ஆங்கிலேயர்கள் ஒரு அடிமைகளாக நம்மை பிடித்து ஒரு ஆட்சி அதிகாரத்தை உருவாக்குவதற்கு முன்பு இந்தியா என்பது ஒரு நாடாக இல்லை. பல பிரிவுகளாக இருந்தது, பல சமூகங்களாக இருந்தது. ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு வாழ்க்கை இருந்தது. மலையில் வாழக்கூடிய மக்கள் ஒரு சமூகமாக வாழ்கிறார்கள் என்றால் அந்த இனக்குழுக்களுக்கு ஒரு தனி வாழ்க்கை இருந்தது. அதே போல தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்கள், தமிழ் மொழி பேசக்கூடிய மக்கள் என்று ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருந்தது. அந்த வாழ்க்கையின் புனிதங்கள் அனைத்தையும் முற்றாக அழித்தவர்கள் ஆங்கிலேயர்கள். அந்த ஆங்கிலேயர்கள் அழிவிலிருந்து தான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தையும் அரசியலையும் நம்ம உருவாக்கணும். அரசியலமைப்பு சட்டம் என்பது ரொம்ப பதட்டத்தோடு உருவாக்கப்பட்ட ஒன்று. இதை யாரும் மறந்துடாதீங்க. பக்கத்தில் பாகிஸ்தான் பிரிஞ்சு போகுது, நாடுகளுக்கிடையே குழப்பம் ஏற்படுகிறது. இந்தியாவினுடைய மக்கள் இங்கிருந்து போறவங்க சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு மிக கூடுதலான மக்கள் கொலை எப்ப செய்யப்பட்டார்கள் என்றால் நாடு விடுதலை பெற்ற போதுதான்.
அந்த பின்னணியில் அந்த பயத்தோடு உருவாக்கப்பட்டது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். அது ஏதோ ரொம்ப சரின்னு நினைக்காதீங்க. அப்போ அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு பயம் இருந்தது. எல்லா நாடும் தனியாக பிரிஞ்சுட்டுனா என்னங்கிறதுக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஒரு ஆட்சி முறை இதெல்லாம் இருந்தது. ஆனால் அது எல்லாவற்றையும் மீறி 1956ஆம் ஆண்டிலே மொழி வழி மாநிலங்கள், லிங்குஸ்டிக் ஸ்டேட் உருவாக்கப்பட்டது. அப்ப இந்தியாங்கிறது எது? அது நீங்க சொல்றது மாதிரி 850 நாடாளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி டெல்லியில உட்கார வைக்கிறது இந்தியா அல்ல. இந்தியா என்பது பல மொழி பேசும் மக்களுடைய ஒரு ஒருங்கிணைப்பது. அது ஒரு சங்கமம், அது ஒரு கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை, இந்தியாவினுடைய கலாச்சாரத்தை பற்றி வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்வார்கள். யூனிட்டி இன் டைவர்சிட்டி. அந்த யூனிட்டி என்ற டைவர்சிட்டி என்பதுதான் முக்கியமானது. இன்னைக்கு மோடி எடுத்திருக்கிற நடவடிக்கை என்பது அந்த யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ஒற்றுமையை, ஒருமைப்பாட்டை நிர்மூலமாக்கப்படுவதாக நான் கருதுகிறேன். இந்திய நாடு சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு இந்தியாவிற்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய அதிர்ச்சி எது என்றால் இவர்களுடைய அறிவிப்பு தான். இந்த அறிவிப்பு இந்த நேரமா அந்த நேரமாங்கிறதெல்லாம் அல்ல. கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆண்டுகால பாரம்பரியத்தை கொண்ட தமிழ் மக்களுக்கென்று எவ்வளவு பேரை வச்சுக்கணும், என்ன செய்யணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுமே ஒழிய டெல்லியில் இருக்கிற மோடி கிடையாது, வேற யாரும் கிடையாது. எனவே அந்த உரிமை இல்லை என்று சொல்கிற போது அரசியலமைப்பு சட்டம் என்ன வாக்குறுதியை எங்களுக்கு தந்திருக்கிறதோ அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வாக்குறுதியை இன்னைக்கு நம்பிக்கை எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு பாராளுமன்றம் என்கின்ற அந்த இடத்தை வச்சுக்கிட்டு அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று மோடி விரும்புகிறார். இது இந்தியாவிற்கு ஏற்பட்டிருக்கிற, நான் ரொம்பவும் வெளிப்படையாக இங்கு நான் அறிவிக்கின்றேன், இதை மோடி செயல்படுத்துவாரேயானால் இந்தியாவில் 2வது சுதந்திர பெரும்போர் தொடங்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விஜய் புதிய அரசியல் கட்சி தொடங்கி தான் முதலமைச்சர் அப்படிங்கிற கனவுல இருக்காரு. முதலமைச்சர் ஆகிருவேன் அப்படின்னு சொல்றாரு. மக்கள் கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது பெருவாரியான கூட்டங்கள், அதாவது பாரம்பரியமான அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இல்லாத கூட்டம் விஜய்க்கு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது அவர் முதலமைச்சர் ஆகிருவாரா? அதாவது அரசியல் என்பது என்ஸ்டின் சொல்வாரு, பாலிடிக்ஸ் இஸ் மோர் காம்ப்ளிகேட்டட் தென் த அல்ஜிப்ரா என்று சொல்வார். அரசியல் என்பது அல்ஜிப்ராவை விட மிகவும் சிக்கலானது. இது சொன்னது சாதாரண ஆள் கிடையாது, என்ஸ்டீன். அப்ப அரசியல் என்பது இங்க எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அரசியல் என்பது அரசியலாக பயின்று தெரிந்து கொண்டு இளைஞர்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற எதுவுமே இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்தால் கிடைத்த ஒளி வட்டத்தை கையில் வைத்துக்கொண்டு அந்த ஒளி வட்டத்தை நோக்கி எல்லாரையும் இழுக்கணும் அப்படிங்கிற ஒரு செயல்பாடாக மாறிடுது. அந்த செயல்பாடு தமிழ்நாட்டில் கடந்த காலத்தில் திரைப்பட நடிகர்கள் இப்படிப்பட்ட முயற்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க. எம்ஜிஆர் வந்திருக்கார். எம்ஜிஆரை நீங்கள் விஜயோட ஒப்பிட முடியாது. எம்ஜிஆர் என்பவர் திமுகவில் இருந்து அதனுடைய ஊழியராக இருந்து அடிபட்டு அப்படியெல்லாம் வந்தவர். ஆனால் விஜயை பொறுத்தவரையில் ஒரு ஒளி வட்டம் அவருக்கு எப்படியோ ஏற்பட்டு போச்சு. அந்த ஒளிவட்டம், ஒளிவட்டத்துக்கு பின்னுக்கு இருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தை வைத்து பல்லாயிரக்கணக்கான பேரை இழுக்கணும்னு நினைக்கிறாரு. நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். இன்னைக்கு விஜய் கட்சியில் சேர்ந்திருக்கக்கூடிய பல பேர் என்ன நோக்கத்துக்காக அதுக்கு போயிருக்காங்க? நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்தேன், 18 வயசில் சேர்ந்தேன். தமிழ்நாட்டில் எல்லா சிறைச்சாலைகளிலும் நான் இருந்திருக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய எல்லா போராட்டங்களிலும் நான் பங்கு பெற்றிருக்கிறேன். எனக்கு 73 வயசாகுது. இன்று வரை ஒரு சமத்துவ அரசியலை தமிழகத்தில் உருவாக்க வேண்டும், இந்தியாவில் உருவாக்க வேண்டும், மானுடத்தில் உருவாக்க வேண்டும் என்பதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு முதலமைச்சர் வேண்டியதில்லை, எம்எல்ஏ வேண்டியதில்லை, எம்பி வேண்டியதில்லை, எதுவுமே வேண்டியதில்லை. ஆனால் ஐ ஹேவ் எ ஸ்பேஸ் டு ஒர்க் த பீப்புள். மக்களிடம் வேலை செய்வதற்கான இடம் பரவலாக எனக்கு இருக்கிறது. ஒரு இடத்துல இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆனால் விஜய் அது மாதிரி செய்யலாமே, மக்களுக்காக செய்யலாமே. மக்களுக்கு எத்தனை பிரச்சனை இருக்கு, அதுக்கான ஒரு அமைப்பை உருவாக்கி இளைஞர்களை தயார் பண்ணி ஒரு காந்தியடிகள், அங்கிருந்து காந்தியடிகள் இந்தியாவுக்கு வர்ற போது காலடி எடுத்து வைப்பதற்கு கொஞ்சம் நிலமும் வெளிச்சமும் போதும் என்று சொன்னார். அப்படி செய்யலாமே. வந்தா டைரக்டா நான் வந்தா அந்த முதலமைச்சர் நாற்காலியில தான் உட்காருவேன். அதுக்கு எல்லாரும் என் பின்னாடி வாங்க. உட்கார்றதுக்கு இளைஞர்கள் எல்லாம் நீங்கள் பண்ணுங்க. அதுக்கு அவன் தப்பு பண்ணிட்டான், இவன் தப்பு பண்ணிட்டான். நீ தப்பு பண்ண மாட்டேங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்கு? உன்னுடைய வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கையில நீ சாதிச்சிருக்கியா?
ஒரு 15 வருடம் 20 வருடம் அவருக்கு கிரெடிபிலிட்டி உள்ள ஆளுங்கிற அனுபவம் எங்கேயாவது கிடைச்சிருக்கா? இல்லை. அதனால அரசியல்ங்கிறது விளையாட்டு கிடையாது. அரசியல் என்பது வானம் கிடையாது, வான வேடிக்கை கிடையாது. அது ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வுகளிலும் ஒன்றிணைந்து அர்ப்பணிப்போடு அதை மாற்றி அமைப்பதுதான் அரசியல். அந்த அரசியலில் உள்ள நான் விஜய் அரசியலை ஏத்துக்க முடியாது. ஒரு சலசலப்பு அதுக்குள்ள இருக்கலாம், ஆனால் சலசலப்பு இருக்கலாம், அவ்வளவுதான். அவர் முதலமைச்சர் ஆக முடியாது, வெற்றி பெற முடியாது, கட்டாயம் இந்த முதலமைச்சர் அவர் ஆக முடியாது. இறுதியா ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன். 73 வயசு உங்களுக்கு ஆகுது. தமிழ்நாட்டில் நீங்க இல்லாத சிறைகள் இல்லைன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய கட்சி உங்களுக்கு போதிய அங்கீகாரத்தை கொடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு பரவலான பேச்சு இருக்கு. அதே நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சி. அப்படி இருக்கும் பொழுது கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்திலேயே குறிப்பாக சிபிஐயிலேயே சாதியை வச்சு பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்லாம் பேசப்படுது. இதெல்லாம் உண்மையா? உங்களுடைய பொறுத்த வரைக்கும் என்ன கருத்து? இதை பற்றி பல விஷயங்கள் பல வகைகளில் பேசப்படலாம். நான் ஒரு உண்மையான கம்யூனிஸ்ட் என்ற முறையில் என்னால் ஆகிய பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன். பணிகளை செய்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, நம்முடைய சமூகத்தை பொறுத்தவரையில் இப்படிப்பட்ட ஒரு விவாதத்தில் ஒரு கருத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்தியாவினுடைய அடிப்படை யார் என்றால் குடிமக்கள் தான், சிட்டிசன். அதனால தான் அரசியலமைப்பு சட்டத்தில் வி பீப்புள் ஆஃப் இந்தியா என்று துவங்குகிறது. நாங்கள் இந்தியர்களாகிய நாட்டை சார்ந்த மக்களாகிய நாங்கள் இந்த அரசாங்கத்தை, இந்த நாட்டை, இதில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் மிக உயர்ந்த முறையில் மாற்றுவதற்கு நாங்கள் தான் பொறுப்பேற்கிறோம் என்று அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முன்னுரை கூறுகிறது. ஆனால் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னாக்க அந்த குடிமக்கள் என்ற ஒன்று என்ன ஆச்சு? முதல்ல குடிமக்கள் என்பவர்கள் ஓட்டர்ஸா மாற்றப்பட்டாங்க, வாக்காளர்கள். வாக்காளர்கள் இன்று பயனாளிகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். பயனாளிகள் என்றால் வாங்குறவங்க, கை நீட்டி வாங்குறவங்க, பிச்சைக்காரவங்க. ஆனால் இந்திய குடிமக்கள் யார் தப்பு செஞ்சாலும் குடிமக்களாக நின்று அவர்களை எதிர்த்து கேட்க வேண்டிய தைரியத்தை பெற வேண்டும். அதுக்கு சிவில் சமூகங்கள் ரொம்ப முக்கியம். சிவில் சமூகங்களை கட்டியமைக்க வேண்டும். சிவில் சமூகங்கள் அரசியல் கட்சிகளை கண்காணிக்க வேண்டும். எந்த அரசியல்வாதி எவ்வளவு ரூபாய் சேர்த்திருக்காரு, எப்படி இருக்கிறாரு, எவ்வளவு ஆடம்பரமாக இருக்கிறாரு என்பதை அங்கேயே பிடித்து கேட்கக்கூடிய அளவிற்கு மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். அந்த விழிப்புணர்வை உருவாக்கினால் இன்றைய தேர்தலில் இருக்கிற எந்த குழப்பமும் இருக்காது. தேர்தலில் குழப்பம் இருக்காது. நான் என்னோட கேள்வி என்னன்னா, உங்களுக்கான அங்கீகாரம் உங்க கட்சியில கிடைக்கல அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கே, அது உண்மையா? அது ஒரு பேச்சாகவே இருக்கட்டும், அதை பற்றிய ஒரு விளக்கத்தை நான் இங்கு தர விரும்பவில்லை. நான் கம்யூனிஸ்டாக இருந்து தமிழ் சமூகத்திற்கும் மக்களுக்கும் உழைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் செய்தியாக உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நன்றி சார், நன்றி. ரொம்ப முக்கியமான நேரத்தில் இங்கே எங்களுக்கு இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். Thank you.